அண்மை செய்தி காவிரி விவகாரம் தொடர்பாக நாளை நடைபெறும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் அதிமுக பங்கேற்கிறது. அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கலந்து கொள்வார் என தகவல் வெளியாகியிருக்கிறது. நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் நாளை நடைபெறுகிறது அனைத்துக் கட்சி கூட்டம். காவிரி விவகாரம் தொடர்பாக நாளை நடைபெறும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் அதிமுக பங்கேற்கிறது. அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கலந்து கொள்வார் என தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜேஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். காவிரி நடுவர் மன்றம் சார்பாக அறிவிக்கப்பட்ட அந்த தண்ணீரை கர்நாடக அரசு திறக்கவில்லை என்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் இன்று ஒரு அறிக்கையினை வெளியிட்டார். அந்த அறிக்கையில் காவிரி விவகாரம் தொடர்பாக நாளை காலை 11:30 மணி அளவில் தலைமைச் செயலகத்தில் அனைத்து கட்சி கூட்டம் என்பது நடைபெற உள்ளது. அதற்காக அனைத்து கட்சி கூட்டத்திற்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெறும். இந்த ஆலோசனை கூட்டத்தின் இறுதியாக அனைத்து கட்சிகளுடைய விரிவான தகவல்கள், அவர்களுடைய ஒப்பீனியன் கேட்டு, விளக்கம் கேட்டு, அதன் பின்பு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதற்கு ஏதுவாக இந்த அனைத்து கட்சி கூட்டம் அமையும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். அந்த வகையில் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை அதிமுக புறக்கணிக்குமா அல்லது பங்கேற்குமா என்ற ஒரு தகவல் இருந்தது. அதன் அடிப்படையில் தற்பொழுது அதிமுக இந்த கூட்டத்தில் பங்கேற்கும் என அதிமுக தலைமை தெரிவித்திருக்கிறது. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார் என தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து வந்தார்கள். இந்த கூட்டத்தில் பங்கேற்பதன் மூலமாக தமிழக அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்கலாம், ஏன் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்பதெல்லாம் அதிமுக தரப்பிலிருந்து வலியுறுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.